Taste the Daily. வேலூரில் அமைச்சர் துரைமுருகனின் மகனும் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கல்லூரியில் அமலாக்கத்துறையினர் மீண்டும் சோதனை நடத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கிறிஸ்டியன் பேட்டையில் உள்ள திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்திற்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் கடந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் 44 மணி நேரம் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். அந்த சோதனையின் போது கல்லூரி தொடர்பான முக்கிய ஆவணங்கள், கணினி ஹார்ட் டிஸ்குகள், வங்கி ஆவணங்கள் பறிமுதல் செய்து எடுத்து சென்றதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கதிர் ஆனந்துக்கு சொந்தமான பொறியியல் கல்லூரியில் அமலாக்கத்துறையினர் மீண்டும் சோதனை நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கால்நடைகளை தாக்கும் அரிய நோயால் விவசாயிகள் அவதியடைந்து வருகின்றனர். செம்மங்குழிப்பாளையத்தில் அரிய வகை நோய்கள் தாக்கி 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் பலியாகின. தற்போது மாடுகளையும் ஒருவித அரிப்பு நோய், அம்மை நோய், வாயின் கீழ்ப்பகுதியில் காயம் ஏற்படும் நோய் என பலவித நோய்கள் தாக்குகின்றன. இதற்கு சிகிச்சை அளிக்க 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெரிய காளியப்ப கவுண்டன் வலசு கால்நடை மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியுள்ளது. இதனால் பரிதவிக்கும் விவசாயிகள் அங்கு சென்றாலும் பெரும்பாலும் மருத்துவர்கள், பணியாளர்கள் இருப்பதில்லை என்றும் தொலைபேசியில் அழைத்தால் கூட வருவதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தங்கள் பகுதியில் கால்நடை மருத்துவமனை அமைத்து தர ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசை வலியுறுத்தியுள்ளனர். மருந்து கேட்டாலும் மருந்து இல்லை, ஸ்டாக் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அது உடனடியாக கவர்மெண்ட் அந்த மருந்தை சப்ளை கரெக்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு உதவி கால்நடை மருத்துவம் சமங்குழிப்பாளையத்திலேயே அமையணும். இங்கே கிட்டத்தட்ட 100 விவசாயிகளுக்கு மேலே இருக்கிறோம். எங்களுடைய பால் உற்பத்தி எல்லாமே நாங்கள் கவர்மெண்ட்டான பொதுத்துறை நிறுவனம் ஆவினுக்கு தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இது கவர்மெண்ட் உடனடியாக, அரசு இதுக்கு உடனடியாக எங்களுக்கு ஒரு துணை இல்லது உதவி கால்நடை மருத்துவம் இங்கே சமங்குழிப்பாளையத்தை அமைச்சு